ராஜஸ்தான்ல இருந்து சுகாதாரமற்ற முறையில பாக்ஸ்ல தர்மாகோல் பாக்ஸ்ல ஐஸ் போட்டு அந்த ஐஸ்ல ஊறி கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் டிராவலிங் ஆயிட்டு 4th டே தான் வந்து இது வந்து எல்லாருக்கும் வந்து கையில சேருது. ஒரு கறியை வந்து 4 நாள் ஐஸ்ல ஊற வச்சு எடுத்துட்டு வந்தா அது எந்த அளவுக்கு மக்கள் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். தரமான பொருள் மலிவான விலையில கிடைக்காது. 100 ரூபாய்க்கு பிரியாணின்றது தரமற்ற பிரியாணி தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க தரமான உணவு சாப்பிடணும்னா அதுக்கான காஸ்ட் நீங்க பே பண்ணி தான் ஆகணும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இப்போ இஸ்லாமியர்கள் வந்து பன்றி இறைச்சியே சாப்பிட மாட்டாங்க, கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி ஒரு சில இந்துக்கள் வந்து மாட்டு இறைச்சியை சாப்பிட மாட்டாங்க. ஆமா, அவங்க தெய்வம். ஆமா, இங்க அத வந்து திணிக்கப்படுது. நிறைய கொலை மிரட்டல்கள் வந்துருச்சு. இந்த கொலை மிரட்டலை வந்து எதிர்கொள்வதற்காக நான் காவல் நிலையத்தில் போயிட்டு வழக்கு கொடுக்குறேன். அதுக்கான ஆதாரம் ஆடியோ ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்குது. ஓப்பனாவே சொல்றேனே, இந்த இறைச்சி வியாபாரி சங்கமே என்னை கூப்பிட்டு பேசுறாங்க. நாங்க காலகாலமா வியாபாரம் பண்றோம், நீ எப்படி இந்த இறைச்சியை நீ குறை சொல்லலாம்? ஒரு வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த கறி சாப்பிட்றதால கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னு ஏன் சொன்னா, கெட்டு போன ஒரு உணவை நீங்க ரெகுலரா கன்சியூம் பண்ண உள்ள கேன்சர் செல்ஸ் டெவலப் ஆகும். இந்த ராஜஸ்தான் கறியை வச்சுதான் நாங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் இந்த பிரச்சனை வந்தது இல்ல. நீ யாரு இதை கேட்கறதுக்குன்றதை என்ன வந்து அங்கே நிறுத்தி கிட்டத்தட்ட ஒரு 20 பேர், நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு அதிகாரி என்ன கேட்கிறாரு, நீங்க இந்த வீடியோ எல்லாம் பண்றதுக்கு உங்க ஆதாயத்துக்காக தானே, காசுக்காக நீங்க என்ன வேணாலும் பேசிடுவீங்களா? எனக்கு என்ன வருத்தம்னா, இதெல்லாம் தடுக்க வேண்டிய அதிகாரிகள் என்னை மிரட்டுகிறார்கள். இந்த மீட் ஸ்கேம்ன்ற விஷயத்த நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்போஸ் பண்ணோம். ஸோ அந்த விதத்தில் பல மாதங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல மாதங்கள் கடந்துருச்சு. ஸோ இந்த மீட் ஸ்கேம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத, ஸோ இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ண மிஸ்டர் சதாம் ஹுசைன் அவர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீட் ஸ்கேம் பற்றி நிறைய பேசியிருக்கீங்க. ஸோ ஆரம்ப கட்டத்தில் நம்ம சேனலில் தான் இதை பற்றி நீங்கள் ஓப்பன் டாக்காக பேச ஆரம்பிச்சிங்க. ஸோ இந்த கட்டத்தில் இந்த மீட் ஸ்கேமுங்கிறது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கா ஃபஸ்ட்டு உங்களோட பார்வையில்? மீட் ஸ்கேம்ன்றதை நம்ம ரிஃப்ளெக்ட் சேனலில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். இதை தொடர்ந்து எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம சேனலில் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ராஜஸ்தான்லேருந்து வர பாக்ஸ் மீட்டை ஃபஸ்ட்டாக எக்ஸ்போஸ் பண்ணது நம்ம மீடியாவில் தான் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து இந்த கண்ணுக்குட்டி கறி அந்த கலப்படம் அதை பற்றியும் நம்ம பேசியிருக்கோம். அதெல்லாம் வந்து அவ்வளோ லைவ் வீடியோஸ் போட்டு புகைப்பட ஆதாரங்கள்லாம் வெளியிட்டு நிறைய அவேர்னஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அந்த நம்ம ஆரம்பித்து இப்போ என்ன சூழல் இருக்குதுன்னா, குறைஞ்சிருக்குதானா? குறையில சுத்தமாக. அப்போ நம்ம பேசும்போது 5 பேர் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ராஜஸ்தான் கறின்றத 5 பேர் வியாபாரம் பண்ணிட்டாங்க. இன்னைக்குன்னு பார்த்தா 50 பேர் இதை பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 10 மடங்கு அதிகமாயிருக்கு. எதனால? ஏன்னா வந்து ஒரு விஷயத்த இந்த தவறை வந்து குறைக்கணுன்ற நோக்கத்துல தான் இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்தது. ஆனால் நம்ம நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்றா அப்படி இருக்கு. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதுக்கான காரணம் விலைவாசி தான். ஆட்டு இறைச்சி பார்த்தீங்கன்னா இப்போ ஹோல்சேல் மார்க்கெட் வந்து 850 rupees ஆயிடுச்சு. எந்த ஹோட்டல்காரங்களுமே அந்த விலைக்கு வாங்குறதுக்கு தயாராக இல்லை. அந்த பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த கள்ள சந்தை வந்து பெருகிக்கிட்டே போகுது. கள்ள சந்தை எப்படி பெருகுதுன்னா, 650 ரூபாய்க்கு நான் தரேன், 700 ரூபாய்க்கு நான் தரேன், 600 ரூபாய்க்கு வேணுமா, நான் கண்ணுக்குட்டி கறியை கலந்து உங்களுக்கு நான் தரேன்ன்ற மாதிரி இந்த கள்ள சந்தை இன்னும் பெரிதாக வளர்ந்து சோஷியல் மீடியா, அதாவது இந்த இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோஷன் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு ஒரு 5000 ரூபா கொடுத்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணி அந்த ராஜஸ்தான் கறியை விற்கிற அளவுக்கு இந்த மார்க்கெட் வளர்ந்துருச்சு. ஸோ வந்து டு பி ஃப்ராங்காக சொன்னோன்னா ஒரு அஃபிஷியலாக பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தைரியம் வந்துருச்சு அப்படின்றீங்க? ஆமாம், இந்த அஃபிஷியலாக நாங்கள் தைரியமாக நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் வந்து வீடியோ போட்டு நாங்கள் இந்த கறியை விற்கிறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோன்ற காரணம் என்னென்னா, அதிகாரிகளோட மெத்தனம் போக்கு தான். வேற விஷயமே கிடையாது. இந்த கறி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருந்து சுகாதாரமற்ற முறையில பாக்ஸ்ல தர்மாகோல் பாக்ஸ்ல ஐஸ் போட்டு அந்த ஐஸ்ல ஊறி கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் டிராவலிங் ஆயிட்டு 4th டே தான் வந்து இது வந்து எல்லாருக்கும் வந்து கையில சேருது. ஒரு கறியை வந்து 4 நாள் ஐஸ்ல ஊற வச்சு எடுத்துட்டு வந்தா அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்காதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த ஒரு புரிதல் கூட அதிகாரிகளுக்கு கிடையாது. இதையே வந்து சுகாதாரத்துறைக்கோ இந்த கார்பரேஷனாக இருக்கட்டும், இந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட், FSSAI டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது, ஏன் இந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்கன்ற ஒரு கேள்வி வந்து ரொம்ப வலுவாக இருக்குது. ஓகே, இப்போ உணவு பாதுகாப்பு துறைன்னு எடுத்துக்கப்போ நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும்
உணவு பாதுகாப்புத்துறை தொடர்ந்து ரைட்ஸில் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. அது ஒரு பரபரப்பு செய்தியாக போகும். இன்னைக்கு இந்த ஹோட்டலில் ரைடு, இந்த ஹோட்டலில் ரைடு, அதுக்கப்புறம் வாட்டர் பிளான்ட்டாக இருக்கட்டும், கறிக்கடை, ஹோட்டல்ஸ், இந்த மாதிரி இடத்துல வந்து தொடர்ந்து ரைட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படின்னு ஒரு பரபரப்பு இருந்துச்சு. அப்போதான் வந்து ரீசெண்டாக நம்ம ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு உணவு பாதுகாப்பு அதிகாரி அவர் ஒரு இடத்துக்கு போயிட்டு ரிட்டன் வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ரைட்ஸ்ன்ற விஷயமா இருக்கட்டும், இந்த ஸ்ட்ரிக்டான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே அப்படி குறைஞ்சி இப்போ ரொம்ப ஒரு பெரும் பேச்சு பொருள் இல்லாமல் அப்படியே ஒரு சைலண்டான ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா உணவு பாதுகாப்பு துறைன்ற ஒரு துறையில ஒரு சரியான அதிகாரி அங்கே இல்லை. இவர் முன்னாடி இருந்த அதிகாரி அவர் கரெக்டாக ரொம்ப கண்ணியமாக நடவடிக்கை எடுத்தாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா நானே அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே எடுத்துன்னு போய் வைக்கும்போது அவர் அந்த நடவடிக்கை எடுக்கலை. ஓகே, அதை பற்றி பெருசாக அந்த ஆமாம் இல்லை நடவடிக்கை எடுத்து ஒரு விஷயத்துக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அந்த விஷயம் வந்து முடிஞ்சிடணும். அதுக்கு பேர் தான் நடவடிக்கை. போயிட்டு நான் வந்து ரைடு பண்ணேன், எவ்வளோ கிலோ கறி மாட்டிச்சு, நியூஸ் மட்டும் வந்தது, நியூஸ் வந்தது மட்டும் போதுமானதானா? இல்லை, அதை தடுக்கிறது தான் வேலை. நீங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து உங்கள் மீடியா ஃபோக்கஸ் கிடைக்கணும், நீங்கள் வந்து நியூஸில் வரணுங்காக நீங்கள் ஒர்க் பண்ணல, அந்த விஷயத்தை தடுக்கிறதுக்காக தான் நீங்கள் அந்த துறையில் ஒர்க் பண்ணுறீங்க. ஆனால் இவங்க அந்த விஷயத்த தடுக்காமல் தொடர்ந்து அந்த விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. அப்போது இதுக்கான காரணம் யாருன்னா அதிகாரிகளின் மெத்தன போக்கு மட்டும்தான். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 5 பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 50 பேர்கிட்ட பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தைரியம் வந்துருச்சு அப்படின்றதுக்கு இதில் இந்த அதிகாரிகளோட பங்கும் இருக்குது. யாரோட பங்கு வந்து பெருசாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்று, விலைவாசி உயர்ந்துடுச்சு. ஹோட்டல் உரிமையாளர்கள், இந்த கேட்ரிங் நடத்துகிறவர்கள் விலை கொடுத்து வாங்குவதற்கு தயாராக இல்லை. முதல் விஷயம் இதுதான். அதாவது 850 ரூபாங்க, நான் வந்து ஒரு கறிக்கடை வச்சுருக்கேன், எந்த ஒரு கறிக்கடை இருக்குது, என் கடைக்கு வந்து ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நான் 850 ரூபானா 900 ரூபாய்க்கு தான் நான் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு வர விலை 850 ரூபா. எனக்குன்னு ஒரு லாபம் வச்சு அதுக்கான சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் போட்டு ஒரு 900 ரூபாய்க்கு நான் கொடுத்தா மட்டும்தான் எனக்கு ஒரு லாபம் கிடைக்கும். லாபம் இல்லாமல் நஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு இங்கே யாருமே கிடையாது. ஓகே, இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களும் வந்து பெருசாக ஆசைப்படுறது எங்கே கம்மி விலைக்கு கிடைக்குதோ அங்கே தான் ஓடுறாங்க. சரிங்களா? அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மக்களும் மாற வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். தரமான பொருள் மலிவான விலையில் கிடைக்காது. புரியுதுங்களா? 100 ரூபாய்க்கு பிரியாணின்றது தரமற்ற பிரியாணி தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தரமான உணவு சாப்பிட்ணுன்னா அதுக்கான காஸ்ட்டு நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். வேறு ஆப்ஷன் கிடையாது. இதே நிலவரத்தை நீடிக்க வச்சா சென்னை ஃபுல்லாக இந்த கலப்படமான உணவு மட்டும்தான் வாடிக்கையாளர்களுக்கு போய் சேரும். ஏன்னா இப்போ இந்த மீட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேம்ன்றதை தாண்டி இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பலதரப்பட்ட மதத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதச்சார்பற்ற நாடு. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒத்து போய் இது பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது ஹிந்துஸாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு மீட் சாப்பிட மாட்டாங்க, முஸ்லீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட் வந்து சாப்பிட மாட்டாங்கன்றப்போ இந்த விஷயத்தில் கலப்படம் நடக்குது அப்படிங்கிறத வந்து எந்த விதத்தில் நீங்கள் பார்க்குறீங்க? இப்போது இஸ்லாமியர்கள் வந்து பன்றி இறைச்சியே சாப்பிட மாட்டாங்க, கரெக்டுங்களா? அதே மாதிரி ஒரு சில இந்துக்கள் வந்து மாட்டு இறைச்சியை சாப்பிட மாட்டாங்க. ஆமாம், அவங்க தெய்வம். ஆமாம், இங்கே அதை வந்து திணிக்கப்படுது. ஆட்டு இறைச்சின்ற பேரில் கண்ணுக்குட்டி கறி, அதாவது காஃப் வீலுன்னு சொல்லுவாங்க, கண்ணுக்குட்டி கறியை வந்து திணிக்கப்படுது. இப்போது உணவகங்களில் போயிட்டு நீங்கள் வந்து நிறைய உணவகங்கள் கிட்டத்தட்ட வந்து 60% உணவகங்களில் ஆட்டுக்கறி நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க கொடுக்குறது கண்ணுக்குட்டி கறியாக தான் இருக்கும். அந்த கண்ணுக்குட்டி கறி எப்படின்னா 850 ரூபா இருக்குது இல்லைங்களா மார்க்கெட்டு. ஓகே, அதோட ப்ரைஸ் எவ்வளோ வரும்? ஆக்சுவலாக கண்ணுக்குட்டியோட கறி வந்து வெறும் 250 ரூபாலேருந்து 300 ரூபா தான். ஸோ இது ஒரு மேஜர் ப்ராஃபிட் இருக்கனால ஹோட்டல்ஸும் சரி அதை தான். இங்கே வந்து ஹோட்டல்ஸ் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து உங்களுக்கு 850 ரூபா பொருளை 900 ரூபாய்க்கு தான் நான் கொடுக்க முடியும். நீங்க அதை விட கம்மியான்னு நான் கேட்கும்போது நான் இல்லைன்னு சொல்லிடுவேன். எல்லா வியாபாரிகளும் அப்படி இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்க வந்து எனக்கு 650 ரூபாய்க்கு எனக்கு வேணுங்க அந்த பொருள்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற பொருள் தான் உங்க கைக்கு வருது. 600 ரூபாய்க்கு நீங்க ஒரு பொருளை கேட்கும்போது கண்ணுக்குட்டி கறியை மிக்ஸ் பண்றான் அவன். இந்த ராஜஸ்தான் கறி 600 ரூபாய்க்கு வருது கைக்கு, அவன் என்ன பண்ணுவான்னா 700 ரூபாய்க்கு அவன் கொடுக்க முடியும். ஓகேங்களா? நீங்க 650 ரூபாய்க்கு நீங்க கேட்கும்போது இந்த கறி என்ன ஆகும்னா கலப்படமான கறி தான் உங்க கைக்கு வந்து சேரும். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம், முதல் காரணம் விலைவாசி. இந்த விலை இருக்குன்னா நீங்க இந்த விலைக்கு தான் வாங்கணும். ஹோட்டல் உரிமையாளர்கள் அந்த விலைக்கு வாங்கினீங்கன்னா அந்த விலைக்கு அந்த பொருளுக்கேற்ற விலையை நீங்க வச்சு நீங்க கஸ்டமர்ஸ்க்கு நீங்க புரிய வச்சு கொடுங்க. இப்போ இதுக்கான ஒரு ரெகுலேஷன்ஸ் வருது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமாச்சும் இது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இதை குறைக்கிறதுக்கு தான் நான் தொடர்ந்து வந்து வீடியோக்கள் வந்து நிறைய விழிப்புணர்வு வீடியோக்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து எனக்கு வந்த பாதிப்புகள் என்னன்னா கொலை மிரட்டல்கள், நிறைய கொலை மிரட்டல்கள் வந்துருச்சு. இந்த கொலை மிரட்டலை வந்து எதிர்கொள்வதற்காக நான் காவல் நிலையத்தில் போயிட்டு வழக்கு கொடுக்குறேன், கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்.
இந்த மாதிரி எனக்கான மிரட்டல்கள் இருக்குதுங்க, இந்த குறிப்பிட்ட நபர்கள் என்னை மிரட்டுறாங்க, அதுக்கான ஆதாரம் ஆடியோ ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இந்த கடத்தல் சரக்கு, இந்த ராஜஸ்தான் கடத்தல் சரக்கை விற்கிறவங்க மீது நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அதுக்கு ஆதரவாக யார் வராங்கன்னா குறிப்பிட்ட சங்கமோ குறிப்பிட்ட ஜமாத்தோ அங்கே வந்து நிற்குது. இது ஒரு ஃபார்மேஷனாக நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம், இந்த விஷயத்தை தடுக்கிறதுக்காக நான் வேலை செய்துட்டு இருக்கேன். எனக்கு ஆதரவா யார் நிக்கணும்னா சங்கங்களும் ஜமாத்துங்களும் எனக்கு தான் ஆதரவா நிக்கணும். இங்க நேர்மாறா என்னவா இருக்குதுன்னா அவங்க தான் உங்களுக்கு எதிராக நிக்கிறாங்க, அவங்க தான் எனக்கு எதிராக நிக்கிறாங்க. அப்போ அவங்கள நான் என்னவா நினைக்கிறது? பணத்துக்கு நீங்க விலை போயிட்டீங்களா, இல்ல நீங்க என்ன எதிர்க்கிறீங்களா, இல்ல அந்த ஜமாத்தும் சங்கங்களும் இதுக்கு ஆதரவா இருக்கிறாங்களா, இல்ல அவங்களே இதை பண்ணிட்டு இருக்காங்களா? எவ்வளவு கேள்விகள் எனக்கு வருது. இல்ல இப்போ நான் அதுதான் கேட்க வந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ ஆர்கனைஸ்டாக நடக்குது. நீங்கள் சொன்னீங்க ஒரு 5 பேர் பண்ணுறது ஒரு 50 பேர் பண்ணுறாங்கன்றப்போ சாதாரண விஷயமே கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மனப்பொலி இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக. ஸோ இப்படிப்பட்ட விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணும்போதோ அது மேலே ஒரு கிரிட்டிசிசம் வைக்கும் போதோ அதுக்கான இம்பாக்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது நீங்கள் வச்ச அக்யூசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தாஜ் ஹோட்டலில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இட்ஸ் பிக் ஷாட், சரிங்களா? அப்படின்னு சொல்கிறப்போ அதுக்கான இம்பாக்ட் வந்து இருக்க தான் செய்யும். அதுக்கான இம்பாக்ட் தான் உங்களுக்கு கொலை மிரட்டல் இதெல்லாம் வந்து வரதுக்கான ஆரம்பிச்சது. இந்த கொலை மிரட்டல்கள் எல்லாம் வந்து ரீசன்ட் டேஸாக தான் வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து என்ன வரைக்கும் வந்து ரீச் பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்போ என்னவா ஆயிடுச்சுன்னா இவன் தான் நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கிறான், அதிகாரிகளே இந்த விஷயத்தை விட்டு ஒதுங்கிட்டாங்க, இவன் ஒருத்தன் தான் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறான்ற மாதிரி இவங்க வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு, ஓப்பனாகவே சொல்றேனே, இந்த இறைச்சி வியாபாரி சங்கமே என்னை கூப்பிட்டு பேசுறாங்க. அப்போ கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த விஷயத்துல ஒரு தரப்பு வந்து நான் பண்றது சரின்ற ஒரு தரப்பு பேசுது, இன்னொரு தரப்பு வந்து நாங்க காலகாலமா வியாபாரம் பண்றோம், நீ எப்படி இந்த இறைச்சியை நீ குறை சொல்லலாம். ஒரு வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த கறி சாப்பிட்றதால கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னு ஏன் சொன்னேன்னா, கெட்டு போன ஒரு உணவை நீங்க ரெகுலரா கன்சியூம் பண்ண உள்ள கேன்சர் செல்ஸ் டெவலப் ஆகும். இது வந்து சயின்டிபிக்கலி ப்ரூவ்டு. ஓகேவா? நீங்க எந்த டாக்டர் கிட்ட கேட்டீங்கனாலும் இதை தான் சொல்லுவாங்க. ஒரு உணவு, நீங்க கெட்டு போன உணவை நீங்க ரெகுலரா எடுக்க என்ன ஆகும்? உடல்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் வரும். அதாவது கேன்சர் செல்ஸும் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அங்க சங்கத்துல என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, என்ன நாங்க காலகாலமாக இந்த ராஜஸ்தான் கறியை வச்சுதான் நாங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், இது வரைக்கும் இந்த பிரச்சனை வந்தது இல்ல, நீ யாரு இதை கேட்கறதுக்குன்றதை என்ன வந்து அங்கே நிறுத்தி கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இந்த பக்கம் வந்து சில்லறை வியாபாரிகள் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் சொல்றது கரெக்ட் தான், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் எங்களுக்கு வருது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 பேர் கொண்ட ஒரு கும்பல், கடத்தல் கறி விற்கிற ஒரு கும்பல் வந்து என்ன அங்க நின்று சண்டைக்கு வராங்க. நீ ஒத்தை வா, சண்டை கூட செய்யறதுக்கு அவங்க தயாரா என்கிட்ட முன்னாடி நிக்கிறாங்க. இப்போ வந்து இவ்வளோ பிரச்சனைகள் கொண்டு போயிட்டு நீங்க வந்து முன்வைக்கிறீங்கன்றப்போ சங்கம்ன்ற ஒரு பட்சத்துல அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க? சங்கம் வந்து செயலிழந்து கிடக்கிற சங்கமா தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா எந்த ஒரு முடிவும் எடுக்கல. இந்த சங்கம் வந்து சில்லறை வியாபாரிகளுக்கு ஆதரவாக அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா எனக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு கடத்தல் கும்பலுக்கு தான் அவங்க ஆதரவா நின்றதா நான் நீ பார்க்குறேன். இப்போ இன்னும் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ண ஒரு ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் இருக்குது. அவங்க வந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, அது வந்து டாகோட ஃபீட்டு அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அது ட்ரூத்தாக என்னன்னு தெரியல. அதை பற்றி நான் நினைக்கிறீங்க? நானும் அந்த வீடியோ பார்த்தேன். அவங்க அந்த வீடியோவில் காட்டுற அந்த பீஸ் பார்த்தீங்கன்னா, இந்த நாயோட காலில் 3 விரல் அந்த பஞ்சு இது இருக்கும் இல்லையா, பஞ்ச் பாதம், அந்த பாதத்தோட ஷேப் அதில் இருக்குது. அது வந்து நம்ம நேர்ல பார்த்தா எந்த அளவுக்கு உண்மைன்றதை நம்ம தெரிஞ்சிடலாம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து எல்லா இறைச்சி ஆட்டோட கால் அப்படி இருக்காது. ஓகேங்களா? ஆக்சுவலி அவங்க இது கான்பூர்ல நடந்த ஒரு விஷயம். இதுதான் இங்க வந்து கலப்படம்ன்றது பெரிதுமாகிவிட்டது உணவுத்துறையில. இதை வந்து தடுக்கிறதுக்காக தான் நான் ஒரு வீடியோலையும் மக்களுக்காக அவேர்னஸ் வீடியோவை தான் பண்ணிட்டு இருக்கேன். இதால எனக்கு எந்த வித ஆதாயமும் கிடையாது. நான் பேர் சொல்ல விரும்பல. ஒரு அதிகாரி என்ன கேட்கிறாரு, நீங்க இந்த வீடியோ எல்லாம் பண்றதுக்கு உங்க ஆதாயத்துக்காக தானே, காசுக்காக நீங்க என்ன வேணாலும் பேசிடுவீங்களா? எனக்கு என்ன வருத்தம்னா, இதெல்லாம் தடுக்க வேண்டிய அதிகாரிகள் என்னை மிரட்டுகிறார்கள் என்றதுதான் எனக்கு வருத்தமான விஷயமே. ஸோ வந்து அதுக்கான ஆக்ஷன் எடுக்கல, அதுக்கு மாறாதான் உங்களுக்கு நடக்குது. ஆமா, நான் இப்போதைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்கன்றத நான் நம்புறேன். வேற வழி கிடையாது. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பகிர்ந்துட்டீங்க. ஸோ இதுக்கப்புறமாச்சும் இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். ஸோ நேரத்துக்கு ரொம்ப நன்றி.